வணக்கம் தோழர்களே. பிஜேபி அதிமுக கூட்டணி வந்த உடனே நான் ஒருத்தரை தாங்க ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னும் அண்ணன் வரலையே, இன்னும் அண்ணன் வரலையே. வந்துட்டார்ல, அறிக்கையோடு வந்திருக்காருங்க. அப்புறம் நமக்கு என்ன வேலை? வச்ச அடித்து செஞ்சு விடுறது தானே நமக்கு வேலை. இது ஒரு பக்கம் நடக்குதுங்க. இன்னொரு பக்கம் போய் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் இந்த பனையூர் பண்ணையாரினுடைய விசிலடிச்சாங்குஞ்சுங்க ரசிகர்கள் இருக்குல்ல, அதுங்க போய் வாயை விட்டு மொத்துன்னு அடி வாங்கிட்டு ஓடிட்டுங்க. வேற லெவல் சம்பவமாக இருக்கு. பார்த்துருங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வாயை விட்டீங்கன்னா போராடம்லாம் பொழந்து விட்டுருவாங்க அப்படின்ற நல்லெண்ணத்தோடு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த பொழந்து விட்ட கதையை பேசுவோமே. நேற்று அந்த குட் பேடு அக்லி அப்படின்ற படத்துக்கு பனையூர் பண்ணையாரனுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் போயிருக்கிறாங்க. போனவன் படத்தை பாரு, படம் நல்லா இல்லைன்னு எழுது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தியேட்டரில் என்ன பண்ணியிருக்கு இந்த குஞ்சுகள்லாம், கடவுளே விஜயே, டிவிக்கேன்னு கத்திருக்காங்க. அப்புறம் என்ன, ஏற்கனவே அது ரசிகர்களுக்கு எடுக்கப்பட்ட படம். ஏற்கனவே ரசிகர்கள் கடும் கோவத்தில் இருக்கிறானுங்க. அதுலேயும் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மாதிரி தான் போட்டு துவைக்கிறதுல முதலாக இருக்கிறாங்க. பயங்கர கடுப்பாகி இந்த பசங்களை பிடிச்சா அடின்னு அடித்து தேட்டருக்குள்ளே ஓட விட்டு அடிச்சிருக்கானுங்க. இனிமேல் சொல்லுவியா டிவிக்கேன்னு சொல்லுவியான்னு ஓட விட்டு அடிச்சிருக்காங்க. எனக்கே மனசு பரிதாபமாயிடுச்சு. நானே ரொம்ப கலங்கி போயிட்டேன்னா பாருங்களேன். அந்த வீடியோவை பார்த்தா நீங்களும் கலங்கிடுவீங்க. பார்த்தீங்கல்ல, எதுக்குங்க இந்த வாய் வம்பு? எதுக்கு ஒரு அஜித் படம் ஓடுற தேட்டரில் போய் டிவிக்கேன்னு கத்தணும்? இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏங்க, அவங்க மட்டும் போய் அஜித்தே கடவுளே அப்படின்னு டிவிக்கே மாநாட்டிலே கத்துனாங்க, போகிற இடத்தெல்லாம் கத்துனாங்க. அப்போ அந்த பசங்க சும்மா தானே இருந்தாங்க. இப்போ கத்துனா இவங்களும் சும்மா தானே இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாமக்கா. ரசிகர் மன்றமாக இருக்கிற வரையும் ஒருத்தனை மாற்றி அடிச்சுக்கலாம். ஆனால் விஜய் இப்போ ரசிகர் மன்ற தலைவர் கிடையாது, ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியினுடைய தலைவர். அப்போது ஒரு கட்சி எப்படி எடுக்கணும் முடிவு, ஒரு கட்சி எப்படி பார்க்கணும் அப்படின்னு வித்தியாசம் இருக்குது. அதனால அந்த கட்சியாக இருக்கிறதுனால தான் அடிக்கலை. இல்லை அடிச்சிருந்தாங்கன்னா அது வேற லெவல் சம்பவமாக இருக்கும், கட்சிக்கு கெட்ட பேராக ஆகி போயிருக்கும். அதனால தான் அவங்க ரொம்ப பொறுமையாக சிரிச்சிட்டு இருந்தது. அப்போ கட்சிக்கும் ரசிகர் மன்றக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கட்சி எங்கே பேசணும்? அரசியலை பொதுவெளியில் பேசணும், மக்கள்கிட்ட பேசணும். அதை விட்டுவிட்டு இந்த கட்சி அரசியல் எங்கே பேசுகிறீங்க? சினிமா தேட்டரில் பேசுகிறீங்க. இன்னமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்களாகவே இருக்கிறாங்க, தொண்டர்களாக மாறலை. விஜய்க்கு என்ன வேலை அப்படின்னா, கூடுதலாக தன் தொண்டர்களாக மாற்றுகிற வேலையை ரசிகர் மன்றத்தில் அவர் பார்க்கணும். இல்லைன்னா போகிற வாரடெல்லாம் புடனி அடி வாங்க வேண்டியிருக்கும் மிஸ்டர் விஜய். சரி, தொண்டைங்க தான் அடி வாங்குறாங்கன்னா தலைவன் மட்டும் என்ன சும்மாவாக இருக்காரு? அவரையும் நம்ம மக்கள் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. திடீர்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை எது அப்படின்னா, அதிமுகவினுடைய ஓட்டுக்களை எல்லாம் வழைக்க போகிறாராம். அதிமுகவை பற்றி பிரச்சனையே இல்லையா, ஆனால் திமுகவை ஒழிக்கணுமா, தமிழகத்தில் மாற்றம் வரணுமா, அப்படி ஒரு நீண்ட அறிக்கை. பொதுவாக விஜய் என்ன பண்ணுவார்னா, வீடியோ அனுப்புவார், அதுக்கப்புறம் அறிக்கை அனுப்புவார், இல்லைன்னா வாழ்த்து சொல்லுவார். இது வாழ்த்து கழகம்ன்ற அளவுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் களத்துக்கு வர மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார், மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க மாட்டார். சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருப்பார். மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடத்துவார். அந்த கூட்டத்தில் எதையாவது பேசி ஒரு 4 நாளைக்கு வைரல் ஆவார். 5ஆவது நாள் வீட்டில் போய் படுத்துக்குவார். இது இல்லை மிஸ்டர் விஜய், அரசியல் இது இல்லை. அரசியல் வேற. அரசியல் என்பது மக்களுக்கான தொண்டு. பனையூரில் பண்ணையார்த்தனம் பண்ணுறதுக்கு பேர் அரசியல் இல்லை. ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அங்கே உங்களுக்கு யார் எதிரினா எனக்கு திமுக எதிரின்னு கை காட்டுறது இல்லை அரசியல். நீங்கள் திமுகவை மாற்றணும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன் மாற்றணும்னு சொல்லுங்கள். எதுக்கு மாற்றணும்? திமுகவால் தமிழ்நாடு எவ்வளவு சேதாரம் அடைஞ்சிருக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? தமிழ்நாட்டில் திமுகவால் எவ்வளவு சீரழிஞ்சிருக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா?
இல்லை நான் கேட்குறேன் தெரியாமலேங்க. தப்பு நடக்கும்போது நாங்கள் தான் திமுக கிட்ட நின்று சண்டை போடுற ஆளுங்க. எங்களுக்கு தெரியுங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கு, பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கு, பெண் கல்வியில் முன்னேறி இருக்கு, பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறாங்க. இங்கே மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக இருக்கு, பலமாக இருக்கு. அதனால தான் நம்மளை குறி வச்சு தாக்கி நீட்டை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களை மருத்துவராகாமல் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கேட்க வக்கு கிடையாது இந்த பனையூர் பண்ணையாருக்கு. இங்கே வந்து அறிக்கை விடுறாரு தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு. ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னா என்ன நடந்திருக்கணும்? அந்த நாடு சீரழிஞ்சிருக்கணும், அந்த மக்கள் ஒன்றுமே இல்லாமல் தெருவில் நின்றுருக்கணும், பாதுகாப்பற்ற சூழலில் அந்த மாநிலம் மாறி இருக்கணும், அந்த மாநிலத்தினுடைய சுயமரியாதை கெட்டு போயிருக்கணும், எங்கே பார்த்தாலும் கலவரமும் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று சொல்லு நீ. இங்கே பிரச்சனை இருக்குன்னா இருக்குங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கு, அதை சரி பண்ணணும். அதுக்காகவும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு அரசை மாத்திர அளவுக்கு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்து பார்த்து செய்கிறாரு. தனிப்பெண்களுக்கு எப்போதுமே வந்து எந்த அதிகாரமும் கிடைக்காது, ஒரு ரேஷன் கார்டு கூட கிடைக்காது. ஆனால் இப்போ தனிப்பெண்கள் ரேஷன் கார்டு, ஒரே ஒரு ஆளுக்கு ரேஷன் கார்டு வாங்கலாம். மாணவர்களுக்கான அவ்வளவு அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு, கல்விக்கான அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நேத்தின் நேரம் போய் உச்ச நீதிமன்றத்தில் வச்ச ஆளுநர் வெளுன்னு வெளுத்து ஒட்டுமொத்த உயர்கல்விக்கான 10 எல்லாமே உயர்கல்விக்கு 10 மசோதாவை நிறைவேற்றி அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படி தப்பான வழியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆளுகிறவங்களை எதிர்க்கணும்னா? தமிழ்நாட்டில் நீங்கள் ஓட்டு வாங்கணும்னா பாஜகவை எதிர்த்தாகணும். பாஜகவை நீங்கள் எதிர்க்கலைன்னா உங்களுக்கு 2% ஓட்டு கூட கிடைக்காது மிஸ்டர் விஜய். இப்படி தக்குரியாக இருக்காதீங்க. அப்புறம் இந்த அறிக்கை விடுறது, வீடியோ விடுறது, டைலாக் பேசுறது இதெல்லாம் நிறுத்துங்க. பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சோறு போடுறது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பொருள் கொடுக்கறது இதெல்லாம் நிறுத்துங்க. அரசியல் என்பது களத்தில் நிற்கிறது, அங்கே போங்க, அப்போ தெரியும் நீங்கள் யாருன்னு மக்களுக்கு, மக்கள் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். அதில் அண்ணன் ஒரு பயங்கரமானதை கண்டுபிடிச்சிட்டாரு. திமுக பாஜக கள்ள கூட்டணி, அதிமுக பாஜக நல்ல கூட்டணி, அதாவது கூட்டணி வெளிப்படையாக கூட்டணியா. நான் என்ன கேட்குறேன், கள்ள கூட்டணினா தெரியாமல் உறவு வச்சுக்கிறது இல்லையா? அந்த தெரியாமல் உறவு வச்சாலும் ராசியாக இருக்கிறதா அர்த்தம், 2 பேருக்கும் ஒத்து போகுதுன்னு அர்த்தம். அப்படி ஒத்து போயிருந்தா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு கொளிச்சிருக்கணும்ல, வளம் அள்ளி எரிஞ்சிருக்கணும்ல ஒன்றிய அரசு. கள்ள கூட்டணி வச்சிருந்தா ஏன் எங்களுக்கு தர வேண்டிய அடிப்படையான பணத்தை கூட கொடுக்கல? ஏங்க நாங்கள் அதாங்க திரும்ப திரும்ப கேட்குறோம். எங்களுக்கு கல்வி நிதி கொடுக்கல, எங்களுக்கு போக்குவரத்துக்கான மெட்ரோ போன்ற திட்டங்களுக்கான நிதி கொடுக்கல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கல, எங்களுக்கு எந்த அடிப்படை நிதியும் கொடுக்கல, பேரிடர் நிதியை கூட கொடுக்கலங்க. இதெல்லாம் கேட்க வக்கில்ல உங்களுக்கு. ஆனால் கூச்சமே இல்லாமல் கள்ளக்கூட்டுனா இந்நேரம் நாங்கள் வேற லெவலில் இல்லை தமிழ்நாடு இருந்திருக்கணும். எப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி கொடுக்குறாங்களோ, எப்படி பீகாருக்கு அள்ளி கொடுக்குறாங்களோ, எப்படி தெலுங்கானாவுக்கு அள்ளி கொடுக்குறாங்களோ, அது மாதிரிலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆந்திர பிரதேசத்துக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி இங்கே நமக்கு கிள்ளி கூட கொடுக்குறது இல்லையே, தரவே மாட்டானுங்களே. அதுக்கான ஒரு போராட்டத்தில் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா எவ்வளவு கேடுகட்ட கேவலமான அரசியலை விஜய் செய்கிறீங்கன்னு போதை புரிஞ்சுக்கோங்க. பாஜகக்காரங்க சொல்கிறாங்க, அதுவும் எச்சராஜாலாம் பலமுறை சொல்லிட்டாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. கருணாநிதியை விட இவர் ரொம்ப டேஞ்சர். ஏன் சொல்கிறாங்க? ஏன் சங்கிகள் கதறணும்? ஏன் வந்து இங்கே வந்து ஊழல்னு கதறிட்டு போகணும்? ஏன்னா இங்கே ஓட்டு பொறுக்க முடியாது பொய்ய சொல்லி, அதனால இந்த கும்பல் கதறுது. நீங்கள் ஏன் அவ்வளோ அவசரமாக அறிக்கை வெளியிடுறீங்க? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அதுலேயும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு அண்ணன், ஐயா பெரியார், காமராஜர், அம்பேத்கர், சஞ்சலையம்மா, வீரமங்கை வேலுநாச்சி இவங்க தான் எங்கள் கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. நேற்றுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா எம்ஜிஆர் போன்ற மக்களால் விரும்பப்படுகிற ரசிக்கப்படுகின்ற தலைவர்களினுடைய கொள்கைகளை வலிமையாக பிடிச்சி. நீ ஏன் வலிமையாக பிடிக்கணும்னு கேட்குறேன். அடிப்படை கொள்கையே தெரியாத ஒரு கூமுட்டையாக இருக்கீங்களே விஜய். நீங்கள் இவங்களுடைய கொள்கையெல்லாம் வலிமையாக பிடிக்க போகிறாங்க. அதானே இப்போ 7ஆம் நம்பரை வந்துருச்சா? முதல்ல 5 பேர் கொள்கை வழிகாட்டி, இப்போ 2 பேரை சேர்த்து 7ஆ? இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்ன? அதிமுக ஓட்டு, அதிமுக மேலே கடுப்பில் இருக்கவங்க ஓட்டெல்லாம் நீங்கள் அப்படியே அள்ளிக்கலான்னா இதுதான் பாஜக உங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டா? ஏன்னா நீங்கள் பாஜகவை திட்டவே இல்லை. இன்னைக்கு கொடுத்துருக்க அறிக்கையில் 9 இடத்துல திமுகவை திட்டிருக்கீங்க, 7 இடத்துல பாஜகவை வருடி கொடுத்துருக்கீங்க, ஒரே ஒரு இடத்துல அதிமுகவுக்கு முத்தம் கொடுத்துருங்க. எங்கே இங்கே இது விமர்சனமா? இது கேடுகட்டத்தனம் இல்லையா? இதை பேசுறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு அறிக்கை வேற கொடுத்துருக்கீங்களா? கூச்சனச்சு இல்லாமல். அதிமுகவை விமர்சித்த ஒரே இடம் என்ன தெரியுங்களா? 3 முறை மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. இதைத்தான் முதலமைச்சர் சொல்லிட்டாருல, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அப்போது
பனையூர் பண்ணையாரினுடைய அரசியல் என்ன அப்படின்னா, பொத்துனாப்புல யாருக்கும் வலிக்காம, எதிரிகளுக்கு வலிக்காம, எதிரிகளுக்கு ஆதரவா கள்ளக்கூட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டின் சுயமரியாதையை காவு கொடுக்கிற அரசியலை அவர் கையில் எடுத்துக்க. அதுதான். இன்னொன்று, அவருக்கு அரசியல் சொல்லித் தருபவர்கள் ஆனா ஆவனா தெரியாத அரசியல் முட்டாள்கள். அதனால தான் அவர் குண்டாங்குறுக்கா எதையாவது பேசிட்டு அரசியல் நம்புறாரு. இனியாவது நல்லபடியாக படித்து 4 பேர்கிட்ட கேட்டு சொல்லி கொடுங்கப்பா அந்த மனுஷனுக்கு. கூப்பிட்டு வந்து இழுத்து விட்டு தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையா, கூட்டு வந்து பலியிட்ட கதையை ஆக்கி விட்றாதீங்க. பனையூர் பண்ணையார அவர் வாட்டுக்கு பொழப்பு பார்த்துட்டு இருந்தாரு, அவரை பிடிச்சி இழுத்து வந்து முடிச்சு விட்டீங்க. ஆக மொத்தம் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த அறிக்கைகள் மூலமாக போகிற வருகிற இடமெல்லாம் புடனிலே பொலேர் பொலேர் என்று அடி வாங்கி கொண்டிருக்கார் நம்ம அண்ணன் விஜய். இந்த அவசியமே தேவையில்லைன்னா முதல்ல களத்துக்கு போங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டா நீங்கள் வாங்க. இந்த அரசியலில், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் அரசியலில் இருக்கலாம். நீங்கள் விதிவிலக்கு இல்லை. ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணீங்க? அறிக்கை விடுறதும் வாழ்த்து சொல்கிறதும் ஈவெண்ட் நடத்துறதும் அரசியல். இது வேறனே. இறங்குனா கதி கலங்கி போயிடுவீங்க. அம்மா.